அதிமுக பத்திரிகையாளர் சந்திப்பு எப்படி நடக்குதுன்னா, எல்லா தலைவரும் உட்காந்து எல்லாரும் சிரித்து பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சுட்டு போனோன்னா, அதே இருக்கையில் அதிமுக தலைமை கழகத்தில் உட்காந்து அன்புமணி ராமதாஸ் சந்தோஷமாக பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அணிக்கு ஒன்றே ஒன்று தான் இலக்கு, திமுக வீட்டுக்கு அனுப்பணும். 200 தொகுதிக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம், இதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு அதே நிலைப்பாடு. அதே நிலைப்பாடு தான் டிடிவி தினகரன்கிட்டே அங்கே மைக்கு போட்டு கேட்டாலும் அவரும் அதே தான் பேசுகிறார். ஸோ அப்போ ஒன்று போல் பேசுகிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மனக்கசப்பு, மனச்சோர்வு, சீட்டு நிறைய கொடுக்கல, கேட்ட சீட்டை கொடுக்கல, மனக்கசப்பு பிரச்சனை, எங்களை வந்து இந்த சின்னத்தில் நிற்கணும்னு சொல்லிட்டு எங்களை வந்து நிர்பந்தம் பண்ணுறாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி ஸ்லோவாக இருந்தது. ஆனால் அந்த வண்டி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ வந்து போயிட்டுருக்கு. இது அந்த கூட்டணி பொறுத்தவரை. திமுக கூட்டணியை பொறுத்தவரையிலும் ஃபர்ஸ்ட்லேருந்தே அது ஆல்ரெடி இருக்கிற ஒரு கூட்டணி, நம்பிக்கையான கூட்டணி, கொள்கை ரீதியான ஒரு கூட்டணின்ற அந்த ஒரு பேசுபொருளோடு வந்த கூட்டணி. ஆனால் அந்த பேசுபொருள் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, கொள்கையை தாண்டி பிரேமலதா விஜயகாந்த் என்றைக்கு அங்கே போய் சேர்ந்தாங்களோ, அந்த 10 சீட்டு அந்த ஒரு அழுத்தம் வந்தவுடனே, மற்ற கட்சிகளுக்கு சீட்டு குறைச்சோன்னே எல்லாருமே வந்து மன வருத்தம் இருக்குது, முதல்வருக்காக நாங்கள் சமரசம் செஞ்சுக்கணுன்றாங்க. ஒரு கூட்டணியில் ஆரம்பிக்கும் போதே ஒரு டீலில் வந்து சமரசம், அதிருப்தி இருக்குது, வருத்தம் இருக்குது, இதெல்லாம் நல்ல வார்த்தைகளாக தெரியலையே. இதெல்லாம் இது நல்ல சகுனமா இல்லை நல்ல சமிக்கைகளா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. அப்போது அந்த விஷயத்தில் வந்து திமுகவுக்கு பலம். ஏன்னா 175 சீட்டு அவங்க உதயசூரியன் நிற்க போகிறாங்க. பட் கூட்டணி கட்சிகளுக்கு மனக்கசப்பு, மனச்சோர்வு இருக்குது. அதை மேபி முதல்வர் எப்படி சரி செய்வாருன்றது தெரியல. பட் கூட்டணி டு கூட்டணின்னு பார்க்கும்போது அதிமுக கூட்டணியில் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வெளிப்படுது, திமுக கூட்டணியில் எல்லாம் வருத்தத்தில் இருக்கிற மாதிரி வெளிப்படுது.